Hi guys, welcome back. நம்ம நார்த் கர்நாடகா ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி பதாமி, நம்ம லாஸ்ட்டாக பதாமி பார்த்துருப்போம். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பதாமிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து டே 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஜேர்னியில். இந்த ட்ரிப்பில் 3rd டேக்குள்ளே நம்ம போகிற பிளேஸ் சூப்பரான பிளேஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஜயபுரா பதாமியை விட ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கர்நாடகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஹம்பி ட்ராவல் பண்ண போகிறோம். பதாமியிலேருந்து கிளம்பியிருக்கோம். ட்ரெயின் யூஸ் பண்ணி நம்ம போக போகிறோம். ஹம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. ஹம்பிக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து பக்கத்தில் ஹொஸ்பேட் ஜங்ஷன் இருக்குது. ஹொஸ்பேட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஹம்பியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹொஸ்பேட் வரைக்கும் நமக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ரெகுலராகவே நிறையா ட்ரெயின்ஸு பாஸ் பண்ணி போகிற ஸ்டேஷனு இல்லை எண்ட் ஆகிற ஸ்டேஷனாக தான் அது இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பதாமி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹொஸ்பேட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெயின் மும்பையிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. மும்பை ஹொஸ்பேட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் வந்து இங்கே ஆக்சுவலி 9:20 மார்னிங் 9:20 வர வேண்டியது இன்னைக்கு ஒரு ½ an hour டிலேவாக வந்துகிட்டு இருக்கு. 9:45 தான் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. பிரச்சனை இல்லை, அதில் ஏறிட்டா ஒரு சூப்பரான சீனிக் ரைடாக இன்னைக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து நடுவில் வந்து துங்கபத்ரா ரிவர் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர் கர்நாடகாவில். அது வந்து இங்கே தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு அந்த ரிவர். ஸோ அந்த ரிவர் வழியாக, அந்த ரிவர் பாஸ் ஆகிற பிளேசஸ் வழியாலாம் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். யஷ்வந்த்பூர்லேருந்து ஒரு டெய்லி நைட் ட்ரெயின் இருக்குன்னு விஜயபுராக்கு. அந்த ட்ரெயின் தான் இது. இப்போ தான் பதாமியே வருது. ஸோ விஜயபுரா போகிறதுக்கு எப்படியும் ஒரு 11:30 கிட்ட ஆகிடும். பதாமி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். ப்ராப்பராக 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 3rd ஆப்ஷன் இருக்குது. பட் போகிற ட்ரெயின்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், வர ட்ரெயின்ஸ் வந்து இந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, டவுன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் வரணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லோக்கல் டவுன் பஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, நம்ம ரீச் பண்ணிடலாம். விஜயபுராலேருந்து பதாமி வரும்போது ஒரு பஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ட்ரெயின் ஆப்ஷன் தான் வச்சுருந்தேன். பட் அந்த ட்ரெயின் அன்றைக்கி டிலேயில் வந்துட்டு இருந்ததுனால ட்ரெயின் அவாய்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம போக போகிற ட்ரெயினும் கூட. விஜயபுரா வழியாக தான் வருது. விஜயபுராலாம் வந்து பதாமி வந்து லாஸ்ட்டாக ஹொஸ்பேட்டில் முடிகிற ட்ரெயின் மும்பை ஹொஸ்பேட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் வந்து நேற்று 3 மணி நேரம் டிலேயில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை வந்து பயன்படுத்தலை. இன்றைக்கி வந்து பரவாயில்ல, அந்த டிலே வந்து ½ an hour 40 minutes தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பரவாயில்ல, அதிலே போயிடலான்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ட்ரெயின் ஆப்ஷன் பெஸ்ட்டுங்க. இங்கே வந்து பஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணான்னு பார்த்தா ஃபேரும் ஜாஸ்தியாக இருக்குது, டைமும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குது. அதே ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேரும் கம்மியாக இருக்குது, டைமிங்கும் சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ட்ரெயின் பெஸ்ட்டு. பதாமிலேருந்து ஹொஸ்பேட்டே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிக்கெட் எடுத்திருக்கோம். அன்ரிசர்வ் ட்ராவல் தான், ரிசர்வேஷன்லாம் பண்ணல. 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 150 kilometers மேலே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆகும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. ஃபைனலி கரெக்டாக ஒரு 1 hour டிலேக்கு அப்புறம் நம்ம ஹொஸ்பேட் வண்டி வந்தாச்சு. லோக்கோ செம்மையாக இருக்குல்ல. என்னங்க, எல்லா டைப் கோச்சும் இருக்குது இதில். சேர் கார் ஏசி இருக்குது, ஏசி 3 டயர் இருக்குது, ஏசி 2 டயர் இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது, அன்ரிசர்வ்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் சீட்டிங் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. அதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சீட்டிங் புக்கிங்கும் இருக்குங்க. என்ன மாதிரியான ட்ரெயின் இது? எல்லா கோச்சும் இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்ட் கோச்செல்லாம் கம்மி தான், ஆனால் காலியாக இருக்குது. பதாமிலே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து ஹொஸ்பேட் போகிறது கம்மியான பேசஞ்சர்ஸ் தான் போல்.
கடக் ஜங்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸில் வரும்போது நமக்கு இங்கே ஒரு ரிவர்சல் நடந்தது. ஹூப்ளியில் ஒரு ரிவர்சல், அப்புறம் கடக் ரிவர்சல் ஒன்று. நம்ம அந்த ரிவர்சல் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைன் தான் இது, ஹூப்ளிலேருந்து வரக்கூடிய லைன் அது. அந்த சைடு இருக்கிற 2 ட்ராக்ஸு. இந்த சைடு வந்து நம்ம விஜயபுரா லைனு. மும்பையிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின்ங்கிறதுனால கொஞ்சம் கோச்சோட நிலைமை மோசமாக கன்றாவியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா சீட் நிறையா காலி இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை எதுவும். நமக்கு 2 ஸ்டாப்பு தான், பதாமிக்கும் ஹவுஸ்பேட்டுக்கும் நடுவில். அதில் ஒரு ஸ்டாப் கடக் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஹால்ட்டு கொப்பால். கொப்பாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்பி தான், சாரி ஹவுஸ்பேட்டு தான். ஹவுஸ்பேட்டுக்கு முன்னாடி முனிராபாத்துங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும். பட் அதுவுமே வந்து ஹவுஸ்பேட் கூட சேர்ந்தது தான். நடுவில் வந்து துங்கபத்ரா ரிவர் ஓடும். துங்கபத்ராக்கு அந்த பக்கம் வந்து ஹவுஸ்பேட்டு, துங்கபத்ராக்கு முன்னாடி வந்து முனிராபாத்னு இருக்கும். ஒரு ஷார்ட்டான ஜேர்னியாக தான் இருக்க போகுது, ஆனால் சூப்பரான ஜேர்னியாக இருக்குது. ஏன்னா கிளைமேட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது வந்து இந்த ப்ரீ மான்சூன் டைம் தான். ஜாஸ்தி மழையும் கிடையாது, அப்பப்போ லைட்டாக சாரல் மழை தான், வெயிலே கிடையாது. எப்போயாச்சும் ஒரு 5 நிமிஷம் வெயில் வந்துட்டு போகும். சூப்பராக போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அந்த டைமில் நீங்கள் ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போது சூப்பராக இருக்கும்ல. அதனால தான் இந்த ட்ரெயின் ஜேர்னியை மிஸ் பண்ண வேணான்னு மெனக்கட்டு பதாமியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த ட்ரெயின் ஏறி இப்போ போய்கிட்டு இருக்கும். இங்கே எஸ்டபிள்யூஆர்லேயும் இதே வேலை தான் நினைக்கிறேன். கூட்ஸ் ட்ரெயினை மெயின் லைனில் நிறுத்தி வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து சைடில் லூப் அடிக்கிறது. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு நான் வந்து ஆக்சுவலி கண்டுபிடிச்சேன். கூட்ஸ் ட்ரெயினில் ஹெவி லோடு, நிறையா கோச்சஸ். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் லோடு வந்து கூட்ஸை கம்பேர் பண்ணும்போது லோடு வந்து கம்மி தான், அதே சமயத்தில் கோச்சஸும் கம்மி. ஸோ அந்த கூட்ஸ் ட்ரெயின் லூப் அடிக்கணும், ஒரு ஸ்டேஷனில் லூப் அடிக்கணும் அப்படின்னு வந்து ஆரம்பித்தா ரொம்ப டைம் ஆகும். பொறுமையாக லூப் அடித்து பொறுமையாக போய் நிறுத்துற மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் பொறுமையாக தான் போகும் லூப் அடிக்க. பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து லூப் அடித்து வெளியில் கொண்டு போயிடலாம். ஸோ அதனால தான் வந்து கூட்ஸை மெயின் லைனில் நிறுத்திட்டோம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அது ராஜதானி வரைக்கும் இருந்தால் கூட சரி, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, லூப் அடிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஈஸியர் லூப்பை வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ணி விட்றோம்ல. ஸோ அந்த ஈஸியராக அந்த லூப் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொய்னா எக்ஸ்பிரஸ்ங்க. எனக்கு கொய்னா எக்ஸ்பிரஸ் பற்றி நல்லா தெரியும். ஏன்னா சிஆர், அதாவது மும்பை சைட்லாம் போகும்போது அடிக்கடி பார்த்துருக்கேன். மும்பை டு கோலாப்பூர் ஆப்ரேட் ஆகிறது சிஎஸ்எம்டி டு கோலாப்பூர் கொய்னா எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினோட தான் ரேக் ஷேர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த கொப்பால் கர்நாடகாவில், நார்த் கர்நாடகாவில் முக்கியமாக ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு. நம்ம சப்போஸ் பஸ் ஏறி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பதாமியிலேருந்து பஸ் ஏறி இப்போ ஹம்பி வர மாதிரி இருந்துச்சா இந்த கொப்பாலுங்கிற ஊருக்கு வந்து தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் பஸ் கனெக்டிவிட்டி கிடைக்கிறதே இல்லைங்க. இங்கே விஜயபுராலேருந்து பதாமி வந்தப்பையும் சரி டைரக்ட்லாம் கிடைக்கல, மாறி மாறி வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பதாமியிலேருந்து இங்கே ஹம்பி வரத்துக்கும் டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையாது, மாறி மாறி தான் வந்திருக்கணும். ஒன்று பேலூர் போயிருக்கணும், பேலூர்னு ஒரு ஊர் இருக்கீங்க, இல்லை கொப்பால். இப்போ நம்ம பார்த்தா கொப்பால் வந்திருக்கணும். கொப்பாலேருந்து மாறி ஹம்பி போயிருக்கலாம். பட் இந்த மாறி மாறி மாறுற பஸ் எல்லாம் வந்து கனெக்ஷன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரெயினை டேரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸ்லேயும் இந்த
கன்னடாவில் தான் பேர் இருக்கும். நம்ம எந்த பஸ்ஸுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு சில மெயின் பஸ்ஸஸில் மட்டும்தான், லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸில் மட்டும்தான் இங்கிலீஷில் பேர் போட்டிருப்பாங்க. லோக்கல் பஸ்ஸில் தான் வந்து கன்னடாலேயே இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸெலாம் என்னன்னு கண்டுபிடிச்சி மாறி மாறி போகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் டேரெக்டாக ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணிடுறது. சூப்பரான ஒரு சாரல் மலை, இதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்பப்போ இந்த சாரல் மலை பெய்யும். ஆல்மோஸ்ட் ஹொஸ்பேட் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். துங்கபத்ரா டேம் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த தண்ணி கலரை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெய்கிற மழைலாம் அப்படியே வந்து அடிச்சுட்டு வரதில்ல, மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வருது, மண்ணை செடி கொடியெல்லாம் அடிச்சுட்டு வரதுனால தண்ணி கலரே அப்படி இருக்கு. ஹொஸ்பேட் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் துங்கபத்ரா டேம் வந்து விசிட் பண்ணலாம். டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணுவாங்க துங்கபத்ரா டேம் விசிட் பண்ணுறதுக்கு. கிட்ட தான் இருக்குது, ஹொஸ்பேட்லேருந்து ரொம்ப கிட்ட தான். பட் நம்ம வந்து அந்த பக்கம் போல் இன்னொரு பக்கம் போகிறோம், ஹம்பி சைடு போகிறோம். செம்மையாக இருக்குல்ல அந்த சைட்லாம் ஹில்ஸு. அந்த மலை மேலேயே வந்து இது இருக்குது, விண்மில்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போ புரியுதா ஏன் வந்து பாசன வசதி இங்கே நல்லா இருக்குன்னு. துங்கபத்ரா ரிவர் தான் அதுக்கான காரணம். நல்லா செழிப்பான ஏரியாவாக இருக்குது. ஹொஸ்பேட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப காஸ்ட்லிங்க. அதனால தான் நான் ஹம்பிலேயே போய் தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் இது யோசித்தேன். ஸோ புக் பண்ணியிருக்க டிக்கெட் வச்சு உள்ளே போய் பார்த்தேன். பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி வேணாம்ப்பா, நம்ம பட்ஜெட்டாக போய் ஹம்பிலேயே தங்கிக்கலான்னு ஹம்பி கிளம்பியாச்சு. இந்த ஐஆர்சிடிசி ரூம்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும், செம்ம லக்ஸரியஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த காஸ்ட்டு கொஞ்சம் ஓவர் மாதிரி தோணும். ஒரு 12 hours தான் நான் பார்த்தேன். பட் அதுவே ரொம்ப ஜாஸ்தி போட்டுருந்துச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, ஸ்டே பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஹம்பி போயிட்டா பட்ஜெட் ரூம்லேருந்து லக்ஸரி ரூம்ஸ் வரைக்கும் எல்லா ரூம்ஸும் கிடைக்கும். கிளம்பிடலாம் ஹம்பிக்கு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டு போகணும். பஸ் ஸ்டாண்டு போனால் தான் நமக்கு ஹம்பிக்கான பஸ்ஸு கிடைக்கும். ஹம்பி வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பஸ்ஸஸ் ரெகுலராகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹொஸ்பேட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு போனால் போதும். இங்கேருந்து அது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஷேர் ஆட்டோ இருக்குது, இல்லை நடந்தே கூட போகலாம். போயிட்டோன்னா அங்கேருந்து பஸ்ஸு நம்ம ஏறிக்கலாம். ஹொஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஹம்பியை குறிக்கிற மாதிரி தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா ஹம்பிக்கான மெயின் ஸ்டேஷனே ஹொஸ்பேட் தான். ஹொஸ்பேட் நம்ம சொல்கிறோம், ஹொசாப்பேட் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரே ரோடு தான், கரெக்டாக 1.5 கிலோமீட்ரு. ஷேர் ஆட்டோவே இருக்கும். ஒருத்தருக்கு 20 ரூபா 25 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்த உடனே ஹம்பி பஸ்ஸு ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி 2 பஸ்ஸஸ் நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த 2 பஸ்ஸுமே ஃபுல்லு தான், சீட் இல்லை. இன்றைக்கி வீக்கெண்டு சண்டே, அதனால் நிறைய பேர் போவாங்க. நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க இந்த ஹொஸ்பேட் பஸ் ஸ்டாண்டு. நிறையா ஊர்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது. இது ஃபுல்லாக நிற்கிது, அந்த பக்கமும் ஃபுல்லாக நிற்கிது. ½ an hour ட்ராவல் தான். ஸோ அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நின்றுட்டே போயிட வேண்டியதுதான். ஏன்னா இங்கே நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த பஸ்ஸுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே ஹம்பி போயிட்டு ஒரு இடம் கூட இன்றைக்கி பார்க்க முடியாமல் போயிடும்.
ஸ்டாப் பேர்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் மொத்த கூட்டமும் இங்கே காலி ஆயிடுச்சுங்க. ஹம்பி போகிறவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏரியா. வெளியில் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு பை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அத்தாரிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்குது. நம்ம ஹம்பி வந்து ரீச் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி, பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்காது. ஒரு பஸ் வரும், பேசஞ்சர்ஸ் ஏற்றும், உடனே கிளம்பிடும். இது அப்படியே ஒரு பெரிய பார்க்கிங் மாதிரி, இங்கே ஹம்பி வர வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் மாதிரி. டெஸ்டினேஷன் ரீச்டு. எனக்கு பின்னாடி ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, ஊர் ஃபுல்லாகவே வெல்கம் டு த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஹம்பி. ஹம்பிங்கிறது கர்நாடகாவில் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இந்தியா பூரா ஃபேமஸ்ஸு. அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஸ்பாட்டு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹம்பி வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது. இது வந்து அவ்வளோ ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தெளிவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துலாம். நிறைய பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஒரு ½ டே இருக்குது, எப்படியாச்சும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 2-3 இடம் பார்த்துடணும். நாளைக்கு ஃபுல் டேவே இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட இடம் ஹம்பி, அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் பார்க்குற அளவுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருந்திருக்கும். நம்ம பதாமியிலேருந்து எப்படி கிளம்பி இங்கே ஹம்பி வரைக்கும் வந்திருக்கோன்னு கனெக்டிங் பண்ணி தாங்க வரணும். எந்த விதமாக பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, கனெக்ட் பண்ணி நம்ம வர மாதிரி தான் இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணி எப்படியோ வந்தாச்சு. வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, பட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடலாம் இன்னைக்குனால. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால்.